Hello aspirants, welcome to the session. So, இப்போ நம்ம பார்க்க போகிறது preliminary paper. So, இந்த paper நம்ம எப்பவுமே எப்படி approach பண்ணுவோம் 10 minutes will give it for grammar part and other 10 minutes வந்து comprehension or close அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம கொடுப்போம். சரி, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த 10 minutesல வந்து பேராஜம்பிள் ஒரு க்ளோஸ் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிராமர் எவ்வளோ கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு 12 மினிட்ஸ் கூட எக்ஸஸாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் காம்ப்ரிஹென்ஷனுக்கு போங்க. பிகாஸ் காம்ப்ரிஹென்ஷன் பேராகிராஃப் உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படின்னா காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 5 கொஸ்டின்ஸாக ஸ்கிப் பண்ணும் போதே தெரியும். ஸோ நமக்கு இங்கே 25th கொஸ்டின்லேருந்து okay, so 21 it is comprehension part. Okay, so 25 me adha irundhudu 30. Okay, so till 27 you have comprehension questions. So let's start solving. So baaki ella namakku grammar dana irukku nu artham. Okay, so inga enna kuduthirukanga கரெக்ட் சீக்வென்ஸ் தான் போடணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது வேர்ட்ஸ் பார்த்தோன்னா ஒன்று வேர்ட்ஸ் ஸ்வாப்பாக இருக்கும், இல்லாட்டி வந்து ராங்லி ஸ்பெல்ட்டாக இருக்கும்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே வந்து மேலே ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்ட் சீக்வென்ஸில் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் வச்சு கூட சில டைம்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த செஷன். டு ஃபைண்ட் டெவலப்பிங் சொல்யூஷன்ஸ் வி ஹாவ் டு லுக் அட் த கவர்மெண்ட் பாலிசிஸ் ஆஃப் த இன்டர்னல் ஆஃப் சஸ்டைனபிள் கண்ட்ரீஸ். ஓகே, ஸோ இங்கே சஸ்டைனபிள் கண்ட்ரீஸ்ன்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல மாட்டோம், ஆனால் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ன்னு சொல்ல முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டு லுக் அட் த கவர்மெண்ட்ஸ் பாலிசிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே கவர்மெண்ட்னு கொடுத்துருக்கிற இடத்துல நம்மளுக்கு ஒரு அட்ஜெக்டிவ் தான் வரணும். சரி, ஸோ இப்போ வந்து டெவலப்பிங் இங்கே வந்துருதுன்னா ஏ ஆப்ஷன் இங்கே வருதுல்ல, ஸோ லாஸ்ட்ல எங்கே ஏ இருக்கு, இந்த ஆப்ஷன்ல இருக்கு. அப்போ டி வந்து மேலே போயிடும் அப்படின்னு தானே அர்த்தம். ஓகே, ஸோ டு ஃபைண்ட் சஸ்டைனபிள் சொல்யூஷன்ஸ் வி ஹாவ் டு லுக் அட் த internal policies of the governments of developing countries. So option 2 will be your answer. Okay, next one. Second question. Annie Besant emancipation, the promoted of women in a deeply patriarchal society. Okay, so எமான்சிபேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ரிலீஸ் பண்றது, ஃப்ரீ பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் பேட்ரிஆர்ச்சல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பவர்ஃபுல்லா இருக்கிறது, ஒரு பவர் இல்லை அத்தாரிட்டி அந்த மாதிரி விஷயத்த பத்தி பேசுறதுக்கு சொல்லுவாங்க. சரி, ஸோ இங்க வந்து ஆனி பெசன்ட்னு சொன்ன பிறகு அவங்க ஒரு நவுன் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்க வந்து கண்டிப்பா நமக்கு ஒரு வேர்ப் தான் வரும். அதாவது ப்ரமோட்டட் த எமான்சிபேஷன் ஆஃப் த விமன் இன் அ டீப்லி பேட்ரியார்ச்சல் சொசைட்டி. பிகாஸ் இது ரெண்டும் நம்மளுக்கு கரெக்டா இருக்கு. ஓகேயா, ஸோ நம்மளுக்கு ஏ அண்ட் பி மட்டும்தான் ஸ்வாப் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ நீங்க கீழே ஆப்ஷன்ல பார்க்கும்போது சி அண்ட் டி எதுல வந்துட்டு கரெக்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ல இருக்கு. ஏ அண்ட் பி மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் 1 will be your answer. Okay, third question. Delhi University is set to transcripts an online mode for the application of introduce for students and alumni, a tedious design to ease the rather step process. Okay, so 2 பக்கத்துல நம்ம v1 வரும் and noun forms வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே வந்து set to transcripts கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு ப்ளூரல்லையும் இருக்கு. ஸோ இங்கே எது v1ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா introduce இல்லைன்னா step, இது ரெண்டுமே இருக்கு. ஓகே, ஸோ introduce நீங்க அங்கே போட்டீங்கன்னா set to introduce an online mode for the application சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்போ பி மேல போகுதுன்னா ஆப்ஷன்ல பி எங்க இருக்கு, 2 பிளேஸ்ல இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஏ தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இங்க வந்து a tedious இல்லாட்டி the rather step process அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன 2 ஆப்ஷன் இருந்தது, இதெல்லாம் வராது, இன்டர்சேஞ்சும் வராது. ஸோ சி அண்ட் டி, D and C and C and D. Okay, so இங்க வந்து a step designed to ease the rather tedious process தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா வந்து இதை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது ஒரு adjective ஒரு noun கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ராசஸ், ஸோ tedious processன்னு சொல்லிட்டு மீன் பண்றாங்க. a step designed, ஒரு ஸ்டெப்பை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்போ D and C கண்டிப்பா இன்டர்சேஞ்ச் ஆகணும். அப்போ ஆப்ஷன் 2 will be your answer. Fourth question. The Indian Institute of Technology Delhi said that its generate அப்படின்னு கொடுத்திருக்காங்க, கண்டிப்பா அங்க தப்பு இருக்கு, have come up with a way to researchers, okay, clean fuel hydrogen from water at a low cost, which is a significant step towards efforts across the globe that are being made to look for cleaners and greener energy
சோர்சஸ். ஓகே. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல 2 இருக்கு. இங்கேயும் நம்மளுக்கு 2 இருக்கு. சரி. இப்போ இங்க 2 ரிசர்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க குடுத்திருக்காங்க. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஹேவ்ன்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. The Indian Institute of Technology Delhi said that அப்படின்னு சொல்லி இட்ஸ் ஜெனரேட் அப்படின்னு குடுத்திருக்காங்க. இட்ஸ் ரிசர்ச்சர்ஸ்ன்னு சொன்னா மட்டும் தான் இங்க ஹேவ் நம்மளால யூஸ் பண்ண முடியும். வேற எங்கேயும் நம்மளுக்கு அந்த மாரி எதுவும் நவுன் இல்ல. ஸோ இட்ஸ் ரிசர்ச்சர்ஸ்ன்னு இங்க வரும். ஸோ பில எது ஸ்டார்ட் ஆகுது? இதுவும் இதுவும் மட்டும் தான் நம்மளுக்கு பில ஸ்டார்ட் ஆகுது. அப்போ have come up with a way to generate clean fuel hydrogen from water at a low cost. அப்புறம் வந்து நம்மளுக்கு A தான் வருது. ஸோ சேம் கேஸ் முன்னாடி நம்ம பார்த்த மாதிரியே இருக்கு. ஸோ கீழே பார்க்கும்பொழுது which is a significant, which is a look அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். significant step towards efforts across. So அந்த sequence வந்து C and D க்கு மாறல. So it is option 1 will be your answer. Okay. Fifth question. ஃபிஃப்த்ல என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம ஒரு சென்டென்ஸ்குள்ளேயே ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நான் எப்படி சொல்லியிருந்தேன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒன்று பாருங்க, கொஷின் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கான்ட்டு, இல்லை ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ டூ வித் அப்படி முடியுதுன்னா கண்டிப்பாக ஒரு சென்டென்ஸ் அதில் முடியாது. அப்போ நம்மளுக்கு வந்து கண்டிப்பா வித்ல ஒரு சென்டென்ஸ் முடியாதா? லீட் டு சம்திங் சொல்லணுமா? ஆண்ட்ன்னு சொல்லும் போது முடியாதா? அப்போ PQRல முடிகிற எந்த சென்டென்ஸும் வராது. அப்போ எஸ்ல மட்டும்தான் முடியணும் அப்படின்னு பார்த்துட்டோம். ஓகே. இப்போ எதுல வந்து சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகும் பாத்தீங்கன்னா, தீஸ் மர்ஜர் பேங்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஏதோ ஒரு விஷயத்த அவங்க ரிலை பண்ணி சொல்லியிருக்கணும். தீஸ் மர்ஜர் பேங்க்ஸ். இப்போ an enhanced capacity to give credit அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இருக்க முடியாது. ஓகே. ஸோ QRP இதுல தான் நம்ம கன்க்ளூட் பண்ணோம். இன்னொரு ஒரு க்ளூ இருக்கு. ஆல்ரெடி கேரிட் அவுட். ஸோ ஆல்ரெடி, ஆல்சோ அப்படின்ற மாதிரிலாம் பேசும்பொழுது, ஸோ த ஒன்ஸ் ஆல்ரெடி கேரிட் அவுட்னும் பொழுது, these bank mergers and the ones already carried out will be led to the creation of big banks with an enhanced capacity to give credit. அப்போ வந்து QS அப்படின்னு எதுல முடியுது? ஃபிஃப்த் ஆப்ஷன்ல பாருங்க. இப்போ P வந்து அதுக்கப்புறமா okay, so RPQS, it is not that, it is third option. RPQS தான் நம்ம ரீட் பண்ணோம். அதாவது these merger banks என்னது? The ones already carried out. இதுதான் நம்ம சொன்னோம். ஸோ இந்த ஆல்ரெடி இருக்கிறதுனால கண்டிப்பா இது வந்து ஏதோ ஒரு விஷயம் ஆல்ரெடி பேசியிருப்பாங்கன்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் 3 will be your answer. Sixth question. ஓகே. ஸோ அதே மாதிரி சென்டென்ஸ்குள்ள இந்த உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் கவுன்சில். சரி, இப்போ நம்ம போடுறதுக்கு முன்னாடி இந்த கவுன்சிலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது நம்ம கொடுக்குற ஓகே, இந்த கவுன்சில்ல வந்து நிறைய பேர் சேருவாங்க. ஓகே, வந்து ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக சேர்ற ஒரு பிளேஸ கவுன்சில் சொல்லலாம். ஸோ இந்த கவுன்சில் அப்படின்னும் பொழுது ஒருத்தவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம சொல்ற விஷயத்த வந்து பத்தி பேசும்பொழுது சொல்லலாம். ஓகே. ஸோ இங்க சொல்லும் பொழுது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, the உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் கவுன்சில் விமன் had been found நம்ம சொல்ல மாட்டோம். கவுன்சில் informed the bench that the women had been found in Rajasthan and was being taken to Shahjahanpur. ஓகேயா? சரி. ஸோ அப்போ எஸ் தான் நம்மளுக்கு லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டா வருது. அப்போ 1 வராது அண்ட் 4 கண்டிப்பா வராது. இன்னும் நம்ம படிச்ச அந்த சீக்வன்ஸ் கரெக்டா இருக்கு. ஸோ Pல தான் ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆப்ஷன் 5 will be your answer. P அதுக்கப்புறம் inform the bench that the women had been found in Rajasthan and was being taken to Shahjahanpur. Okay. Okay, so option 5 will be your answer. Seventh question. The initial probe suspected அதுக்கப்புறம் statement released on Friday, rat holes causing damage. Okay, so இங்க வந்து ஒரு சீக்வென்ஸ் ஒரு பேர் கிடைக்குது பாருங்க. rat holes causing damage to the canal said a government. So RS இருக்கிறது எங்க இருக்கு? R and S வந்து it's a pair. So இங்க இல்ல, இங்கேயும் இல்ல, இங்கேயும் இல்ல, இங்கேயும் இல்ல. So only it is here. So அப்போ the initial probe suspected rat holes causing damage to the canal said a government statement released on Friday. சரியா? பேர் பண்ணும்பொழுது கூட நம்மளால கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகே. 8th question. ரீகால்டுன்னு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்க முடியுமா? கண்டிப்பா இல்ல. ஓகேயா? ஸோ Pல ஆரம்பிச்சிருக்க சென்டென்ஸை
ஃபர்ஸ்ட் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து a truck driver, அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸ் வந்து கண்டினியூ ஆக போகுது. ஸோ எஸ் இல்லைனா ஆர். ஆர்ல வந்து ஒரு சென்டென்ஸ் ரெட் லைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்ல ஒரு சென்டென்ஸ். ஓகே ஸோ ஓகே இது வந்து ஒரு பிளேஸ்ல எல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் பேசுவாங்கல்ல, லைக் ஃபினான்ஷியல் கமர்ஷியல் ரிலேட்டட் விஷயம். ஸோ அதை தான் வந்து கார்னட் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஸோ another ASI posted near Connaught Place recalled how an offender, a truck driver from Haryana, tore his uniform when he was stopped for jumping ரெட் லைட். ஓகே ஸோ இங்கே வந்து ஒரு இடத்துல பேசுகிறாங்க அப்படின்னும் பொழுது என்ன பேசியிருக்காங்க, அப்போ ரீகால்டுன்றதை நான் லிங்க் பண்ணி பார்த்தேன். ஸோ பிகாஸ் பியில் வந்து நம்மளுக்கு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்காது. ஃப்ரம் ஹரியானா டோர் இஸ் யூனிஃபார்ம்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். இந்த ஆப்ஷனையும் நம்ம கண்டிப்பாக நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஹீனும் பொழுது ஹூ இஸ் தட் பர்சன் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இங்கே வந்து ட்ரக் டிரைவரை பற்றி தான் பேசியிருக்காங்க. அப்போ ஆர் கே நாட் பி த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். ஸோ ட்ரை வித் ஃபோர்த் சென்டென்ஸ், அப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகே சரி, நைன்த் கொஸ்டின். நைன்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ காலமும் அதே மாதிரி சென்டென்ஸ் பேர் பண்ண மாதிரியே நம்ம பண்ணி பார்க்கலாம். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். Assembling the coach as per the new design would cut the cost of making each appears, each for suggesting. ஓகே each the Chinese economy has entered. ஸோ நம்ம வந்து இந்த ஏ எதோடையும் பேர் ஆகலை. ஓகே ஸோ பி வந்து ட்ரை பண்ணலாம். பி ட்ரை பண்ணும் பொழுது இந்த இடத்துல நம்மளுக்கு கோச்சஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே இன்டிகிரல் கோச் ஃபேக்ட்ரி ஐசிஎஃப் இருக்குல்ல, அதை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சியை பேர் பண்ணிடலாம். The Integral Coach Factory here has bagged the National Innovation Award for suggesting a modification in the existing Linky Hoffman batch coaches. ஓகே இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் இருக்கு. ஸோ அதில் வந்துட்டு ஒரு கோச்சஸ் எதுவும் மாடிஃபை பண்ணியிருக்கிறதுக்காக அங்கே வந்து பேக் த நேஷனல் இனோவேஷன் அவார்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்கே வந்து கிராமட்டிக்கலாக வந்து யூ கேன் பேர் திஸ் சென்டென்ஸ். ஸோ சிஇ கண்டிப்பாக நமக்கு வருது. அப்போ சிஇ எங்கே இருக்கு, ஏடியோட சிஇ வருது, அடுத்து சிஇ மட்டும் தனியா இருக்கு. ஸோ ஏ வந்து எதோடையும் நம்மளுக்கு கண்டிப்பா பேர் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும்ல. ஸோ ஏஇ சாரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிருச்சா. Okay, so assembling the coach as per the new design would cut the cost of making each appears to have developed a certain pathological infirmities. Kandipa solla maattom. So option 4 will be your answer. Okay, so 10th question paakalam. Subsidized external finance guaranteed by the government could. So இங்க வந்து ஒரு modal verb could அப்படின்ற வேர்டு இருக்கு. அப்போ could இருந்தா அது பக்கத்துல நம்மளுக்கு base form of verb வரும். ஸோ effectively bridge or sometimes sit அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க bridgeன்றத noun or verb கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பார்த்தா could effectively bridge the transport infrastructure gapன்றது நம்ம சொல்ல முடியும். பிகாஸ் சம்டைம்ஸ் சிட் ஆன் பில்ஸ்ன்றது நம்மளுக்கு கண்டிப்பாக வராது. ஸோ ஏ அண்ட் டி வந்து கேன் பி பேர்ட். ஸோ இங்கே வந்து ஏ அண்ட் டி எங்கெல்லாம் இருக்கு, ஃபோர்த் ஆப்ஷன்லையும் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லையும் இருக்கு. ஸோ சிஎஃப் வருதுன்னா கண்டிப்பாக இட் வில் பி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ இதை படிச்சு பார்க்கலாம். த ஃபயர் இஸ் பிலீவ் டு பி த ரிசல்ட் ஆஃப் அ ட்ரோன் அட்டாக் இன் த போர்ட் ஏரியா வேர் த ஏடி NOC ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் ஆர் ஹவுஸ்ட். ஸோ இங்கே வந்து அந்த அபுதாபி இதில் இருக்கிற அந்த பிளேஸ்ல இருக்கிற அந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியை பற்றி இங்கே பேசியிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக CNF ஆல்சோ கேன் பி பேர்ட். ஸோ இட் இஸ் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். 11th question. Okay, so instead you say the slow pace of the rescue is because of. So because of நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். So because of that is supporting கண்டிப்பா வராது. Because of the third wave of the pandemic will put more offend on the streets. ஸோ இங்கே வந்து A and F அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, ஸோ A and F பேர் பண்ண முடியுமா, அங்க இருக்க சிச்சுவேஷன் பாருங்க. Instead you say the slow pace of rescue is because. ஸோ ரெஸ்கியூ பத்தி பேசுறாங்க, இங்க தேர்ட் வேவ் பத்தி பேசுறாங்க. ஓகே, ஸோ அங்க டவுட் இருக்கு. We'll go with the next sentence. So the Supreme Court expressed a deep sense of anxiety on whether ஓகே, ஸோ அவங்க வந்து ஒரு பதட்டம் ஒரு தயக்கத்தோட இருக்காங்க. எதுக்கு, on whether
the third wave of the pandemic will put more orphaned on the streets. So அது வந்து நம்ம சொல்லலாமா? So இங்க வந்து அவங்க ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு deep sense of anxietyல இருக்காங்க is what is third wave of the pandemic. So இது வந்து possibility இருக்கு. So BF எங்க இருக்கு? ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்கு. ஸோ செகண்ட் ஒன்ல ஒன்லி பிஎஃப் இருக்கு, தேர்ட்ல பிஎஃப் இருக்கு. ஸோ சிடி படிக்கலாம். த பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி pitched India as a country that is supporting the world in dealing with COVID pandemic. இன்னொன்று வந்து India as a country should wake up on their own rather than the court. ஓகே, ஸோ இங்க கோர்ட் ரிலேட்டடா கொடுத்துருக்காங்க. பட் இங்க வந்து மோடி வந்து இந்தியா பத்தி பேசியிருக்கிறத பத்தி சொல்றாங்க. அப்போ சி அண்ட் டி கேன் பி பேட் பிகாஸ் அங்க எதுவும் நம்மளுக்கு எரர்ஸ் தெரியல. அப்போ ஆப்ஷன் என்ன வரும்? ஆப்ஷன் 3 will be the answer. Okay, 12th question. Okay, so 12th question another. NGO didn't realize several people were affected till we began to get numerous calls for help every day. Okay, so NGO வந்து didn't realize இந்த மாதிரி several people வந்து were affected till we began to get numerous calls for help every day. So A வந்து F ஓட நம்மளால pair பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இங்க BE AF இந்த மாதிரியும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ BE செக் பண்ணலாம். We wanted to put together options to help tough time managing themselves after contracting. So இங்க வந்து we wanted to put ourselves. So we சொல்லும் போது us சொல்லலாம். ஓகே, ஸோ ourselves அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்து tough time managing themselves அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இங்க வந்து இந்த சென்டென்ஸ் கிராமட்டிக்கலாவும் இதோட சேரல. அப்போ நம்மளுக்கு வெறும்னே A and F மட்டும்தான் வரும், which is option 2 மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டா வரும். ஓகே, ஸோ 13th question. 13th question என்னது? wrongly spelled. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க ஆப்ஷன்ஸ் கீழே கூட பார்த்துக்கோங்க. சப்போஸ் வந்துட்டு நம்மளுக்கு வேர்ட்ஸ் ஸ்வாப்பா இல்ல wrongly spelledான்னு தெரிஞ்சுக்கலாம். The young man began to climb up and down the palace staircase, always keeping his eyes fixed on the spoon. ஓகே, ஸோ staircase spelling என்ன? staircaseல என்ன தப்பா இருக்கு? இங்க எஸ் வந்திருக்கணும். அதாவது staircases அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Okay, so this is the correct spelling where third option will be the correct answer. 14th one. While the overall budgetary allocation towards the agricultural sector has marginally increased, the rate of increase is lower than the current inflation rate. So inflation spelling correct இருக்கு, marginally, agriculture, budgetary spelling correct இருக்கா? budgetary spelling வந்துட்டு TORY தான் வருமா? budgetary spelling என்ன வரும்? TARY. ஓகே, ஸோ இங்க வந்திருக்க O வந்து தப்பா இருக்கு, A தான் நம்மளுக்கு வந்திருக்கணும். ஸோ ஆப்ஷன் 1 will be your answer. Okay, 15th question. It should be obvious that the framework of rights and duties discussed is grounded in egalitarian assumptions. ஓகே, ஸோ இங்க சொல்லும் பொழுது டிஸ்கஸ்ட் அப்படின்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்கஸ் பண்ற விஷயத்துல எஸ். ஸோ நம்மளுடைய ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் ஸ்வாப்ல சம்டைம்ஸ் வந்து இப்போ நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும் பொழுது ஒரே மாதிரி தான் இருக்கும். லைக் ஐ நோ திஸ் அப்படின்னா நம்ம KNOW. ஸோ இது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். KNOWனா ஐ நோ திஸ், எனக்கு இது தெரியும்னு அர்த்தம். இப்போ ஐ டோன்ட் நோ திஸ்ன்னு நான் பேசிட்டு இருக்கேன் பொழுது நான் வந்து KNOW யூஸ் பண்ண மாட்டேன். நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? டோன்ட் நோக்கு இதுதான் சொல்லுவோம். பட் ஆனால் the way we say is same. ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல மாற்றம் கொண்டு வரலாம். இல்லை ரெண்டு எஸ் ஒரு ரெண்டு ஆல்பபெட்ஸ் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கூட தப்பு வரலாம். அப்படி இல்லாட்டி இன்அப்ராப்ரியேட்டா அந்த சென்டென்ஸ்ல இருக்கலாம். லைக் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை வந்து நம்ம ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இங்க என்ன இருக்கு? ரெண்டு எஸ்ல ஒரு எஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ என்ன ஸ்பெல்லிங்? டிஸ்கஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நம்ம கரெக்டான ஸ்பெல்லிங் சொல்லுவோம். ஸோ அப்போ எங்க எரர் இருக்கு? தேர்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஓகே, 16th one. The government's recent announcement that the maternity benefit program, which provides rupees 5,000 for the first child, will be extended to cover the second child. So இங்க எல்லா ஸ்பெல்லிங்கும் கரெக்டா இருக்கா? ப்ரோக்ராம்ல நம்மளுக்கு இ மிஸ் ஆகுது. ஓகே, ஸோ அமெரிக்கன் இங்கிலீஷ் படி நம்மளுடைய ப்ரோக்ராம் ஸ்பெல்லிங் என்ன வரும்?
GRAM. This will be the correct spelling if you consider American English. So British English படி பாத்தீங்கன்னா நம்மளோட spelling என்ன வரும்? PROGRAMME. ஸோ நம்ம என்ன ஃபாலோ பண்றோம்? பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் ஃபாலோ பண்றோம். இங்க வந்து ஈன்ற ஆல்பபெட் இஸ் மிஸ்ஸிங். ஸோ ஆப்ஷன் 3 will be the answer. ஓகேயா? ஓகே, ஸோ 17th question பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம error spotting questions-க்கு வந்துட்டோம். ஓகே, ஸோ Webb's observations will guide our understanding of how galaxies evolve for millions of years. ஓகே, ஸோ இங்க வந்து நம்மளுக்கு எதுவும் தப்பு இல்லாத மாதிரி இருக்கும். பட் இங்க ஒரு ப்ரிப்போசிஷன் வந்து கண்டிப்பா தப்பு இருக்கு. ஸோ எவால்வ் ஃபார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எவால்வ் வந்துட்டு ஃப்ரம் கூட யூஸ் பண்ணா யூஆர் ரிலேட்டிங் டு சம்திங். ஓகே, சம்திங் ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு ரிலேட் பண்றீங்க. இப்போ இவால்வ் ஓவர் அப்படின்னு சொல்லும் பொழுது we are relating it with the time. ஸோ டைமை குறித்து பேசும்பொழுது நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ப்ரிப்போசிஷன் இவால்வ் கூட ஓவர் தான் யூஸ் பண்ணோம். ஸோ இங்கே என்ன வரணும்? ஓவர் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். ஸோ அப்போ எரர் எங்கே இருக்கு? டி பார்ட்ல எரர் இருக்கு. ஓகே ஓகே, ஸோ 18th question. The report claimed that the entrance exam was heavily biased in favor of physics, chemistry, and biology instead of being open to test all possible knowledge as in the state board examinations. So இங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா instead of being open அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So being open இங்க வருமா? So இந்த word பாருங்க. ஸோ இதை வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. பயாஸ்டாக இருக்குது ஒரு சைடாக. என்னது? ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை மட்டும் பார்த்த மாதிரி இருக்குது. இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் ஓப்பன் டு டெஸ்ட் ஆல். ஸோ இங்கே வந்திருக்க பீன் வராது. என்ன வரணும்? இட் இஸ் BEING. ஓகே, ஸோ இங்கே எங்கே எரர் இருக்கு? தேர்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸில் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் 19th question. For small NGOs in remote areas or those working on areas that are less recognized, the tax incentive status may still be important for establishing legal recognition with the community, government entities and donors. சரியா? So இங்க வந்து for small NGOs in remote areas, okay, or those working on areas ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ அங்க என்ன preposition வரும்? நம்ம ஒரு ஏரியாஸ் தான் போய் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இன் ஏரியாஸ் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ஒர்க்கிங் இன் ஏரியாஸ் தட் ஆர் லெஸ் ரெக்கக்னைஸ் தான் சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்கே எங்கே எரர் இருக்கு? ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல எரர் இருக்கு. 20th question. The shares of Meta platform, the parent company of social media giant Facebook, crashed by as much as 25% on Thursday, wipe out over $200 billion from the company's market value. Okay, so இங்க சொல்லும் பொழுது the shares சொல்லிட்டாங்க of Meta platform. அதுதான் வந்து parent company of social media giant Facebook. இப்போ crashed by as much as 25% on Thursday ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இங்க வந்து அப்போ அது என்ன பண்ணிருச்சு? வைப் பண்ணிருச்சு. எவ்வளோ? $200 million ஃப்ரம் த கம்பெனிஸ் மார்க்கெட் வேல்யூ வந்து எடுத்துருச்சுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன நம்ம யூஸ் பண்ணிருக்கணும்? வைப் அவுட் நம்ம சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? வைப்பிங் அவுட் எவ்வளோ பண்ணிருக்கு? ஓவர் $200 billion வந்து இட் ஹஸ் டேக்கன் அவுட். ஸோ அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது இதுவா தான் இருக்கணும். அப்போ எங்க எரர் இருக்கு? third part of the sentence la error irukku. 21st question. Okay, so 21 to 27 நம்மளுக்கு comprehension இருக்கு. 28 solve பண்ணிட்டு வந்துடலாம். Okay, the government believes, so இங்க கொடுத்திருக்கிறது fillers. Okay, that the present slowdown market by 5 dash quarters of dropping growth is merely a cyclical one. Okay, so இங்க சொல்லும் பொழுது 5 quarters ன்னு சொல்லிட்டாங்க. பட் அதுக்கு பின்னாடி ரிலை ஆயிருக்கிறது என்னன்னு கொடுத்திருக்காங்க? of dropping growth அப்படின்றத பத்தி பேசியிருக்காங்க. Okay, so by 5 டேஷ் குவார்டர்ஸ்ன்னு கொடுக்கும்போது லக்ஸூரியஸ்ன்னு சொல்லுவோமா? இங்கே க்ரோத் பற்றி பேசியிருக்காங்க. அங்கே ஏன் ட்ராப்பிங் க்ரோத்ன்னு இருந்திருக்கு? அப்போ 5 இதையும் வந்து கான்சிக்யூட்டிவாக நம்ம செக் பண்ணாதான் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் 4 வில் பி யுவர் ஆன்சர். ஒரு கண்டினியூஸாக இருக்கிறதுக்கு சொல்லுவோம், அடுத்தடுத்து இருக்கிறதுக்கு கான்சிக்யூட்டிவ் நம்ம சொல்லுவோம். ஸோ லக்ஸூரியஸ்லாம் நார்மலாக நம்ம சொல்லலாம், பட் சென்டென்ஸ் ரிலேட் பண்ணி வர மாதிரி இருக்கணும் வேர்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 29th.
Mr. Trump's decision to call off the strike and the new red line he set for Iran could create an opportunity for such a evasion, corruption, recalibration, exaggeration, and டிசலினேஷன் ஓகே ஸோ இங்கே வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க ட்ரம்ப் வந்து ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க டு கால் ஆஃப் த ஸ்ட்ரைக்கை வந்து கால் ஆஃப் பண்ணோன்ட்டு அப்போ ஒரு நியூ ரெட் லைன் வந்து செட் பண்ணி ஃபார் இரான் குட் கிரியேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் சச் அ ரீகேலிப்ரேஷன் திருப்பி ஒரு விஷயத்த ரீகேலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 3 ஸோ கரப்ஷன் பண்றதுக்கே அவர் எதுக்கு அதை கால் ஆஃப் பண்ணணும் ஓகே சரி ஸோ 30th question. Talk of the corruption dash filled the office and threatened it to flatten the entire organization. So ஏதோ ஒரு கரப்ஷன் பத்தி பேசிட்டு இருந்திருக்காங்க வாட் இஸ் ஸ்கேண்டல்னா ஊழல் பண்றது இம்பீச்மெண்ட்லாம் பார்த்திருப்போம் பக்லரி பார்த்திருப்போம் இது எல்லாமே நம்ம வெக்காப்ஸ்லயே பார்த்திருப்போம் அம்மாரல் none of the above so இங்க வந்து ஒரு டாக் ஆஃப் த கரப்ஷன் என்ன பத்தி பேசிட்டு இருக்காங்க ஆஃபீஸ்ல நடந்திருக்குன்னா ஸ்கேண்டல் விச் இஸ் ஊழல்னு சொல்லுவாங்கல்ல ஸோ ஃபில்ட் ஆஃபீஸ் அண்ட் threatened it to flatten the entire organization. Okay, so grammar is done. So we are moving to comprehension part. Okay. ஸோ காம்ப்ரிஹென்ஷன் பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு அதை நம்ம ஹின்ஸாக எடுத்துப்போம் எடுத்துட்டு அது எங்கே வருதோ அந்த இடத்துல நின்று அந்த கொஷினை சால்வ் பண்ணிடுவோம் இஃப் இன் கேஸ் ஸ்டோரி பேஸ்டாக இருக்குன்னா நீங்கள் ஸ்டோரியை ஃபாஸ்ட்டாக படிச்சிருவீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷனில் கொஷின்ஸை படிச்சுட்டு நீங்கள் கொஷின்ஸை கடகடன் ரீட் பண்ண உங்களால் சால்வ் பண்ண முடியும் சரியா ஓகே ஸோ இங்கே வந்து கிராண்டுலர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஈட்டிங் டிஸார்டர் பேஷண்ட் ஸ்லோ டவுன் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் ஓகே ஸோ ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க lowering body temperature, excessive thirst and urination, protective measures taken by the body, the loss of essential minerals, none of these. Okay. So, இங்க வந்து eating disorder patients பத்தி பேசியிருக்காங்க ஓகே something about eating. So, granular is what glands பத்தி சொல்லுவாங்கல்ல அதான் நம்ம granular functions சொல்லுவோம். So, glandsனா என்னென்னலாம் glandsல இருக்கு தைராய்டு கிளான்ஸ் ஒரு அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம்ல ஸோ அந்த விஷயத்த பற்றி எங்கன்னா பேசியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாம் ஓகே Sreedhar'S disorders begins extremely weight loss in patients with okay starvation damage to protect self body shifts into lower gear menstruation period stops blood pressure rates drops and thyroid functions slow okay so இங்கே வந்து ஒரு gland பத்தி பேசியிருக்காங்க ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா மென்சுரல் பீரியட் ஸ்டாப் பிளட் ப்ரெஷர் வந்து ரேட்ஸ் ட்ராப் அண்ட் தைராய்டு ஃபங்க்ஷன் வந்து ஸ்லோ ஆயிரும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க டு ப்ரொடெக்ட் இட் செல்ஃப் ஸோ இங்கே ஸ்டார்டிங்கில் பேராகிராஃபில் இன் பேஷன்ஸ் வித் அனோரெக்ஷியா நர்வோசா ஓகே ஸோ இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து கம்மியாக சாப்பிடுவாங்க கம்மியாக சாப்பிட்டா நம்ம வந்து வெயிட் லூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஸ்டார்வேஷன் கேன் டேமேஜ் வைட்டல் ஆர்கன்ஸ் சச் அஸ் ஹார்ட் அண்ட் பிரெயின் ஸோ ஃபேட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா சாப்பிட்றத நிறைய சாப்பிட மாட்டாங்க நம்ம ஸ்டார்வ் பண்ணி இது பண்ணிக்கலாம் ஸோ அப்போ வந்து ஹார்ட் அண்ட் பிரெயின் வந்து இட் நாட் ஃபங்க்ஷன் ஓகே டு ப்ரொடெக்ட் இட் செல்ஃப் த பாடி ஷிஃப்ட்ஸ் இன் டு ஸ்லோ கியர் அப்போ தான் வந்து இந்த மாதிரி தைராய்டு ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஸ்லோ ஆயிரும் ஸோ எக்ஸசிவ் thirst and frequent urination may occur dehydration contributes to constipation and reduced body fat leads to lowered body temperature and inability to withstand கோல்டு அதெல்லாம் நம்மளால பேர் பண்ணிக்க முடியாது வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது மைல்டு அனிமியா ஸ்வோலன் ஜாயின்ஸ் அப்புறம் ரெடியூஸ்ட் மசில் மாஸ் அண்ட் லைட் ஹெடேக்னஸ் ஆல்சோ காமன்லி அக்கர் இன் இந்த டைப் ஆஃப் அனோரெக்ஷியா நெவோசா ஓகே ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஐ மீன் கம்மியாக ஸ்டார்வ் பண்ணி சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கீழே வந்து ஈட்டிங் டிஸார்டர் பேஷண்ட்ஸை பற்றி பேசும்பொழுது கிரானுலர் ஃபங்க்ஷன்ஸ்ல என்ன மாதிரி நம்மளுக்கு வந்து பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசிவ் thirst அண்ட் யூரினேஷன் ஸோ அந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க செகண்ட் ஆப்ஷன் வில் பி யோர் ஆன்சர் ஓகே ஸோ ஒன்ஸ் அகேன் வில் மேக் அ நோட் ஆஃப் இட் பல்பியா கிடையாது ஸோ இங்கே இருக்கு பாருங்க யூரினேஷன் மே பி கன்சிடரபிள் இல்லை இப்போ பார்த்துமே yeah it is here so excessive thirst and frequent urination may occur so இது வந்து thyroid slow ஆயிரும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் ஓகே சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் 22nd question
22nd question என்ன கொடுத்திருக்கு? Which of the following consequences do all eating disorders mentioned in the passage have in common? So eating disordersல காமன் கான்சிக்வன்சஸ் என்னது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, விளைவுகள், பின் விளைவுகள் என்ன? ஓகே, ஹார்ட் ஏல்மெண்ட்ஸ், ஸோ ஹார்ட் ரிலேட்டடா இருக்கிற பிரச்சனைகளா இருக்கலாம், இல்ல ஸ்டமக் ரப்சர், ஒரு விஷயம் வந்து முறியுது அப்படின்னும் போது ரப்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஸ்வோலன் ஜாயின்ஸ், டயபெட்டிக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு போட்டிருக்காங்க. பட் கான்சிக்வன்சஸ் ஈட்டிங் டிசார்டர்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஹை கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வரும். ஓகே, சீரியஸ் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ். ஒரு நிமிஷம், இங்க கொடுத்துருக்கு கான்சிக்வன்ஸ் இல்லை, இங்க ரிசல்ட்னு ஒன்று இருக்கு. ஆஸ் a result they are prone to, so for what? They eat large quantities of food and do not stop until they are uncomfortable full. Most sufferers are overweight or obese and have a history of weight fluctuations. As a result, they are prone to serious medical problems associated with obesity, high cholesterol, high blood pressure, and diabetics. Obese involves higher risk. Okay. gallbladder disease, heart disease and some of these. சப்போஸ் நீங்க படிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆகலனாலும் வேற ஏதாவது ஒரு கொஸ்டின் அதுக்கு ரிலை ஆகும். பட் நீங்க படிக்கும் பொழுது அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகே ஓகே, ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை பார்த்தோம்? டயபெட்டிக் பார்த்தோம், ஹை ப்ரெஷர் பார்த்தோமா, இல்லை ஸ்டமக் ரப்சர், ஸ்வோலன் ஜாயின்ஸ் அண்ட் ஹார்ட் ஏல்மெண்ட்ஸ். ஓகே சரி, heart ailment suffers. Okay, 30%. Recent research shows Bing eating. Bing eating na என்ன அர்த்தம்னா அதிகமா சாப்பிடுவாங்க, அளவுக்கு அதிகமா சாப்பிடுறதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, பிங் ஈட்டிங் டிசார்டர் வந்து in about 22% of the general populationக்கு அது இருக்கும் போல. ஓகே, ஸோ 1/3 of this வந்து ஆர் மென்னு சொல்லியிருக்காங்க. இஸ் ஆல்சோ அஃபெக்ட்ஸ் ஓல்டர் விமன் though with less frequency. ஓகே, ஸோ இங்கே வரையும் எதுவும் அதை பற்றி போடலை. Okay, let's go the other paragraph. So vomiting can cause esophagus to become inflamed and gland near the cheeks to become swollen. ஓ, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. வாமிட் வரும், அதாவது நம்மளோட ஃபுட் பைப் இருக்குல்ல அது வந்து வீங்கிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிளான்ஸ் நியர் த சீக்ஸ் பிகம் ஸ்வோலன், அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே, பலிமியா நெவோர்சா. ஓகே, ஸோ அது வந்து நிறைய கம்மியா சாப்பிடுவாங்க, ஸ்டார்வ் பண்ணுவாங்கன்னு சொன்னல. இது வந்து அதிகமா சாப்பிடுவாங்க, அதாவது பசியோட இன்னும் எக்ஸஸா சாப்பிடுறத சொல்றாங்க. ஓகே ஓகே, ஸோ ஹார்ட், ஜாயிண்ட் பெயின்ஸ், டயபெட்டிக்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா? ஈட்டிங் டிசார்டர்ஸ், கார்டியாக் அரெஸ்ட் ஆகும். இங்கே ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ suffers anorexia nervosa na suddenly angry outbursts to become socially withdrawn. 1 in 10 cases வந்து leads to death and starvation, cardiac arrest and other medical complications like suicide கூட நடக்கும்னு சொல்றாங்க. Clinical depression and anxiety place many individuals with eating disorders at risk for suicidal behavior. ஓ ஓகே சரி, வேற எதுலாம் அது யூஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். மைல்ட் அனிமியா கிடைக்கும். இது நம்ம இந்த பேராகிராஃப் ஃபுல்லா நம்ம படிச்சோம் வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு த ப்ரீவியஸ் பேசேஜ். அடலசன்ஸ்ல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஈட்டிங் டிசார்டர்ஸ், மென்டல் டிசார்டர்ஸ். ஓகே, இட் அஃபெக்ட்ஸ் த ஹார்ட் அண்ட் பிரெயின்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப்ல பார்த்தோம்ல, அதை விட்டுட்டோம் நம்ம. டிசார்டர்ஸ் லேக் எமன்சேட்டட் கன்வின்ஸ்ட் ஓவர் வெயிட். ஓகே, ஸோ இட் டேமேஜஸ் த வைட்டல். ஸோ இந்த இது நம்ம கம்மியாக சாப்பிட்றதுனால ஸ்டார்வேஷன் வந்து கேன் டேமேஜ் வைட்டல் ஆர்கன்ஸ். ஓகே, வைட்டல் ஆர்கன்ஸ் சச் as ஹார்ட் அண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன பண்ணோம், டு ப்ரொடெக்ட் இட் செல்ஃப் பாடி ஷிஃப்ட்ஸ் இன்டு லோவர் கியர். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம், கிளான்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ தர்ஸ்ட் ஆர் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கும். டீஹைட்ரேஷனும் வந்துட்டு கான்ட்ரிபியூட்ஸ் டு கான்ஸ்டிபேஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் ரெடியூஸ்ட் பாடி ஃபேட் லீட்ஸ் டு லோவர்ட் பாடி டெம்பரேச்சர்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து மேஜராக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து கார்டியாக் அரெஸ்ட்டு,
ஸோ ஹார்ட் ஏல்மெண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸ்டமக் ரப்ச்சர் அதை பற்றி எதுவும் இன் டீட்டெயில்டாக சொல்லலை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் 23rd கொஷின். ஸோ 23rd கொஷினில் பிஞ்ச் ஈட்டிங். ஸோ நான் பிஞ்ச் ஈட்டிங்னா அதிகமாக சாப்பிட்றதுன்னு சொல்லிடல. டிஸார்டர் ஆர் ப்ரோன் டு ஆல் த ஃபாலோயிங். ஸோ இந்த வேர்டை நம்ம பார்த்தோம். ஓகே, ப்ரோன் டு, it's here. So results, they are prone to serious medical problems associated with obesity such as high cholesterol, high blood pressure, diabetic, அதுக்கப்புறம் okay, disease, heart disease and some types of cancer usually have more difficulty losing weight and keeping it off. Then do people with other serious work problemsலாம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. So disorder, high rates of simultaneously occurring psychiatric illness and depression. Okay, so இங்க என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? Loss of control, depression, low blood pressure, high cholesterol. இந்த வேர்ட்லாம் நம்ம பார்த்தோம். டிப்ரெஷனும் பார்த்தோம். லாஸ் ஆஃப் கண்ட்ரோல், லோ பிளட் ப்ரெஷர், லாஸ் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஹை கொலஸ்ட்ரால் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, லாஸ் ஆஃப் கண்ட்ரோல் இன் தெம்செல்வ்ஸும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பிஞ்ச் ஈட்டிங்ல. ஓகே, அப்போ இங்க என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட். ஸோ இங்க எல்லா வேர்டும் கொடுத்தாச்சு எக்ஸப்ட் வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் இருக்கு, டிப்ரெஷன் இருக்கு, ஹை கொலஸ்ட்ரால் இருக்கு. only third option is missing, so that will be your answer. 24th question. People who have an eating disorder but nevertheless appear to be of normal weight are most likely to have. So அவங்க வந்து obsessive compulsive disorder இருக்கும். இந்த பல்மியா நிவோசா அப்படின்னா வந்து excess of eating சொல்லியிருப்பேன். binge eating also is eating too much. ஓகே, அனோரெக்சியா அப்படின்னு சொன்னா வந்து ஸ்டார்வேஷன்ல இருப்பாங்க, கம்மியா சாப்பிடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்க ஈட்டிங் டிசார்டர்ல வந்து நார்மல் வெயிட்ல இருக்கிறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நார்மல் வெயிட். ஸோ நார்மல் வெயிட்ன்ற வேர்டை நம்ம சர்ச் பண்ணாலே நம்மளுக்கு ஆன்சர் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்க, மெயின்டைன் நார்மல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் மெனி இண்டிவிஜுவல்ஸ் வித் பல்மியா வில் பிஞ்ச் அண்ட் purge in secret and maintain normal or above normal body weight. They can often successfully hide their problems for years. So எந்த இது ஃபாலோ பண்ணும்பொழுது பல்மியா நெர்வோசா தான் கரெக்டான ஆப்ஷன். அதில் தான் நார்மல் வெயிட்ல இருப்பாங்க. ஓகே, 25th கொஷின் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தோம்ல கிளான்ஸ் பத்தி. ஸோ அதே மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் நம்ம பார்த்தோம்? செகண்ட் கொஷின், எக்ஸசிவ் தர்ஸ்ட் அண்ட் யூரினேஷன் அப்படின்னு பார்த்தோம். திஸ் கொஷின் இஸ் ரிப்பீட்டட். 25. Okay, 26th question. The inability of eliminate body waste is related to dehydration and inflamed esophagus, the abuse of laxatives, weight control programs. Okay, so இங்க inability of eliminate body waste. So இது ஒரு questionல நம்ம படிச்சோம்ல, like first question attend பண்ணும்பொழுதா urination not here, சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். இங்க இருக்கு பாருங்க, இது நம்ம படிச்சோம். என்ன போட்டிருந்ததுன்னா டீஹைட்ரேஷன் கான்ட்ரிபியூட்ஸ் டு கான்ஸ்டிபேஷன் அண்ட் ரெடியூஸ் பாடி ஃபேட், லீட்ஸ் டு லோவர்ட் பாடி டெம்பரேச்சர் அண்ட் inability டு withstand cold. ஸோ இந்த விஷயம் தான். ஸோ டீஹைட்ரேஷன் தான் வந்து இதோடைய ஆன்சர். ஓகே, ஸோ inability to eliminate body waste is related to dehydration. Okay, next one, 27th question. ரப்சர்னா நான் என்ன சொல்லியிருந்தேன்? முறிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபிக்சர் அப்படின்னா பிளவு, அக்ரிமெண்ட், க்ளோஷர், ஹார்மனி, பீஸ், இது எதுவுமே சம்மந்தமே இல்லாமல் இருக்கு. நம்மளுக்கு சேம் மீனிங் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஃபிக்சர். ஓகே, 28 நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம். ஸோ காம்ப்ரிஹென்ஷன் ஃபுல்லி இஸ் ஆல்சோ டன். ஓகே, ஸோ இன்னைக்கோட செஷன் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் பிங் மீ இன் த கமெண்ட். தட்ஸ் ஆல் ஃபார் செஷன். ஹாவ் அ கிரேட் டே.